ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு இந்த சேமியாவை பயன்படுத்தி ஒரு பலாப்பழ குனாஃபா தான் செய்ய போறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கக்கூடிய சேமியா. இது நாங்க ரேஷன் கடையில இருந்து உப்புமா செய்யறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு நாம இதை பயன்படுத்தி தான் குனாஃபா செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். சேமியா நான் அதனோட கவர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சேமியாவை அந்த பிளேட்ல போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பெருசா இருக்கு. அப்படியே மலையை எடுத்து குமிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இனி நாம இந்த சேமியை குட்டி குட்டியா நல்லா உடைச்சு போட்டுறணும். கையில படாம நல்லா இந்த மாதிரி கையால நல்லா பிரஸ் பண்ணி நல்லா உடைச்சு போட்டுருங்க. அப்பதான் நம்மளோட குனாஃபா நல்லா வரும். இது வந்துட்டு சேமியா நம்ம சாதாரண குனாஃபாக்கு எடுக்கிற சேமியை விட இது ரொம்ப திக்கா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சின்னதா நைஸா உடைச்சிருங்க. இப்போ சேமியா கையில எடுக்கவே ரொம்ப சாஃப்டா இருக்கு. உடைச்சு வச்சிருக்கிற சேமியா அப்படியே ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நாம நல்ல கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்க போறோம். ஒட்டுமை கருகாம பாத்துக்கோங்க. இப்ப இந்த சேமியா பாத்தீங்கன்னா லைட்டா கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஆனதுமே இதை நாம எடுத்துடலாம். இப்போ நல்ல கோல்டன் கலர் ஆகி வந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நாம இதை எந்த ட்ரேல செட் பண்ண போறோமோ அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு அதை எல்லா பக்கத்துலயும் பட்டர் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ட்ரேயோட எல்லா பக்கத்துலயும் பட்டர் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய சேமியை அப்படியே அதுல சேர்த்துக்கணும். சேமியா சூடா இருக்கும் போதே இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். சேமியா சூடா இருக்கிறதுனால பட்டர் சீக்கிரமா சேமியா கூட நல்லா கலந்து வரும். ஸ்பூன் வச்சு கலந்து விட்டா போதும். நம்ம சேர்த்த அந்த பட்டர் சேமியா கூட எந்த அளவுக்கு கலந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப நாம இந்த பட்டர் போட்டு கலந்து வச்சிருக்க இந்த சேமியால இருந்து ஒரு பகுதி அளவுக்கு அப்படியே ஒரு பவுல்ல எடுத்துருங்க. எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடியதை நல்லா இந்த ட்ரேலே நல்லா செட் பண்ணிருங்க. ஸ்பூனால நல்லா அழுத்தி கரெக்டா எல்லா சைடும் ஷேப்பா வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் இதுல சேர்க்கறதுக்காக பலாப்பழம் எடுத்திருக்கேன். பலாப்பழத்தோட இந்த கொட்டையெல்லாம் நாம முதல்ல நீக்கிடலாம். பழத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை நான் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். வெட்டி வச்சிருக்கிற பலாப்பழங்களை அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட இனிப்புக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே கடாயில சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சதுமே இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவை எடுத்து தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இது நல்லா கெட்டியாகணும். இந்த அளவுக்கு கெட்டியானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ட்ரேல சேமியா செட் பண்ணி வச்சிருந்தா அது கூட இந்த பலாப்பழம், டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமா நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் போல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பலாப்பழ பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கலாம். பலாப்பழ பேஸ்ட் உங்களோட விருப்பம் போல எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த பலாப்பழ பேஸ்டுக்கு மேல திரும்பவும் நாம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சிருந்த அந்த சேமியை சேர்த்துக்கிறேன். சேமியை சேர்த்துட்டு ஸ்பூனால எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. குனாஃபோட மேல சர்க்கரை பாகு எப்பவுமே சேர்த்துக்குவோம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க விட போறோம். வாசனைக்காக மட்டும் கொஞ்சமா ஏலக்காயில தட்டி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிருந்து பாகுபது எதுவுமே தேவையில்லை, ஆஃப் பண்ணிடலாம். செட்டாக இருக்கிற குனாஃபாவை அப்படியே பிளேட்டுக்கு மாத்திட்டு மேல சக்கரை பாகு சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு எல்லா பக்கத்துலயும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியா நான் திரும்பவும் நட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா பலாப்பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பினிஷ் பண்ணிக்கிட்டேன். சூப்பரா நம்மளோட பலாப்பழ குனாஃபா ரெடி பண்ணிக்கிட்டோம். நம்ம ஒரு பலாப்பழத்தை எந்த ஒரு உணவுல அதை பயன்படுத்தினாலும் அதனோட சுவையும் வாசனையும் மாறவே மாறாது. இந்த குனாஃபா அப்படிதான் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பக்காவா இருந்து. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.